ராசா தப்பா மட்டும் வந்துடுற ராசா. கத்தி வெட்டாத ராஜா, துப்பாக்கி சுடாத ராஜா, வச்சுக்கணும் தான் ராஜா சுடணும். பல துப்பாக்கிகள் வைத்து கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவனா சாவறான். துப்பாக்கி வெடிக்காத ராசா, துப்பாக்கி வச்சுக்கிறவன் தான் வெடிப்பா ராசா. ஆதலால் தமிழர்களே, தயவு செய்து திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கிற செந்தமிழின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். வெயிலில் எப்படி தர்பீஸ் பழம் உடல் சூட்டை தணிக்க தர்பீஸை கொடுக்கிறதோ, ஏன் மழை காலத்தில் கொடுக்காம வெய்ய காலத்தில் கொடுக்கிறதோ, அதே போல காலம் பெற்று தந்த செந்தமிழன் சீமான், தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள். நீங்க ஓட்டு போடுறீங்களோ போடுறீங்களோ அது ரெண்டாவது. மற்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாருயா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு, நம்மளை வேற ஒருத்தனை ஆள்றானான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள், விதையுங்கள். அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமன் சீமான் 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 என்று மரமாக தமிழகத்திலே முளைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். தமிழன்ல சீமான கொன்னுடுங்க, பறையெல்லாம் மூர்த்தியா கொன்னுடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி, அதை செஞ்சிருங்க. ஆனா அதை செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை சாமி. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். எங்கள் அண்ணன் திருமாவளின் பலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க 13% போட்டு தானங்க அவர் வந்திருக்காரு. அப்பா எது கொடுத்தாலும் இந்த சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்க பருப்பு வேக மாட்டேங்குது? எதனா ஒன்று சொன்ன ஆமாடா, ஆமா என்ன ஆமா 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 யூடியூப்ல பார்த்துருக்கேன், நேர்லையும் வருவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன சொல்லுங்க? ஐயா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சாதி அரசியல் பண்றீங்க? இல்லை உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன். ராசா தப்பா மட்டும் வந்துடுற ராசா. கத்தி வெட்டாத ராஜா, துப்பாக்கி சுடாத ராஜா, வச்சுக்கணும் தான் ராஜா சுடணும். பல துப்பாக்கிகள் வைத்து கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவனா சாவறான். துப்பாக்கி வெடிக்காத ராசா, துப்பாக்கி வச்சுக்கிறவன் தான் வெடிப்பா ராசா. ஆதலால் தமிழர்களே, தயவு செய்து திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கிற செந்தமிழின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். சீமான், தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழின் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள், விதையுங்கள். அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமன் சீமான் 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 என்று மரமாக தமிழகத்திலே முளைத்து நிற்கும். கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யோ யாரு அது? வைகா குரல் மாதிரி இருக்குது. என்ன என்ன உங்களுக்கு தெரியலையாண்ணா? புரட்சி புயல் வைகோ தானே? என்னையா சொன்னாந்தால? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ. 10, 15, 16 பேர் செத்தான். எந்துக்குற நைனா உன்னை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு 16 பேர் செத்தான். 15, 16 அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சொல்ல வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? இன்னொன்று தெரியுமா? சவுக்கு சங்கர் சொன்னார், எங்கள் அண்ணன் திருமாவளின் பலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க 13% போட்டு தானங்க அவர் வந்திருக்காரு. அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக.
அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார். அதில் திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கிடும், எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும். பார்த்துங்க, ஏற்கனவே அண்ணன் பேசுவார், நான் அங்கங்கன்னு பேசுவேன். சரி இந்த பைய பரப்பையப்பா விடுங்கப்பா அவனை அப்படின்னு கூட அவங்க நினச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல. இங்கே இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் தடியாக இருக்காரு, நம்ம திருமறைஞ்சி நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காரு. பார்த்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாங்கள்லாம் பயங்கரமான ஆளுங்க, நாங்கள் என்ன ஒன்றாலும் செய்வோம், காட்டியும் கொடுப்போம். கூட்டி கூட்டி கொடுப்பீங்களா? அண்ணா எது கொடுத்தாலும் இந்த சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்க பருப்பு வேக மாட்டேங்குது? எதனா ஒன்று சொன்ன ஆமாடா, ஆமா என்ன என்ன ஆமா ஆமா என்ன 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 ஆமா ஆமா என்ன அது ஆமாடா ஆமாடா ஆமாடா. என்னடா இப்ப பிரச்சனை உங்களுக்கு? ஏய் என்னடா இருந்தாலும் இதை சொன்னா அடங்குவார்னு பார்த்தா ஆமா 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 வேற எதனா இருக்குதா? இல்ல பேசுறதுக்கு பாயிண்ட் வேற எதுவும் தப்பா நினைச்சிருக்காருங்க. ஹே நீயா நீயா உங்க வீடா அப்படின்னு வேற அந்த மனுஷன் கேட்டு தொலைச்சிட்டாரு. அதால நாங்கள் ஒரு பக்கம் தமிழர்களை 11% மொக்கையாக்கி கொண்டு இருக்கிறோம். அண்ணன் சீமான் நெஞ்ச நிமித்து கொண்டு ஆமா ஆமா அப்படின்றாரு. என்னடா கதை இது அப்படின்னு இன்றைக்கு திராவிடம் கதி கலங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய தமிழர்களை இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2026 சீமான் முதல்வராக வாரா? என்ன கேட்டா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, ஓ இந்த சீமான் ஆவறாரோ இல்லையோ நம்மளும் ஆக விட மாட்டான் பொழுது. நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார் 100 அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள். இவ்வளோ பேர் வச்சு நம்ம கிட்ட ஒரு ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒன்று அந்த ஆள் வச்சு பாரா இல்லை வேற யாருக்காவது கொடுத்து வரான்னு தெரியலையே. எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்க. என்ன வேணாலும் சொல்லுடா, ஆமாடா ஆமா ஆமா. இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 1.5 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன். எவ்வளோ? 1.5 கிலோ ஒரு ஆளா? ஆமா அப்படித்தான் இருப்போம். என்னப்பா என்னடா என்னடா என்ன யாரா நீங்க? முதல் கல்ல ஏறி பார்ப்போம். ஒரு யோகிய நாம இதை பேசக்கூடாது தான் பார்த்தோம். இதை பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி என்ன சாதி அரசியல் பேசுறேன்னா அதே சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான். தெரியுமா? நானே தெரியலையேங்க. தெரியாதா? ஆமா ஆமா யூடியூப்ல பார்த்துருக்கேன், நேர்லையும் வருவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன சொல்லுங்க? ஐயா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சாதி அரசியல் பண்றீங்க? இல்லை உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன்னு அப்படின்னு சொன்னேன். அதால நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச போய் செய்யலையப்பா. நீ சொல்றியா? ஆமா இப்போ என்னடா? ஆமா ஆமாடா 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 ஆமா என்னப்பா அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அதால தான் இந்த மாதிரி தமிழருக்கு மாதிரி கூடினான்னா ஏதாவது கல் அடிக்கிறேன், பாட்டில் விட்றேன், ஒரு கோஷம் போட போகிறேன், கல் அடிக்க போகிறேன், இதெல்லாம் கடந்துட்டாண்டா வந்திருக்கிறோம். ஒன்று